பள்ளி கல்வித்துறையுடன் கள்ளர் பள்ளிகளை இணைத்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து திமுகவுக்கு எதிராக செயல்படுவது என தமிழ் மாநில பிரமலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழ் மாநில பிரமலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை அலுவலகத்தில் மாநில தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளர் சமுதாய மக்களுக்கான உரிமை மீட்பு மற்றும் கள்ளர் சீரமைப்பு துறை மீட்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையுடன் கள்ளர் பள்ளிகளை இணைத்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக அரசை எதிர்த்து செயல்படுவதென்றும் தேர்தலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை சார்பில் புறக்கணிக்கப் போவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உடனடியாக தமிழக அரசு கள்ளர் பள்ளிகளை சீரமைக்க வேண்டும் என்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தாலசன கூட்டம் பேரவை மாநில பொருளாளர் குருநாதன், தேனி மாவட்ட செயலாளர் சேகர்ஜி, தேனி மாவட்ட தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தமிழ் மாநில பிரமலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை நிர்வாகிகள், உசிலம்பட்டி நகர செயலாளர் வீரனன், போடி நகர நிர்வாகிகள் ராஜ அமர்நாத், அமிர்தலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவையில் எங்களுக்கு கள்ளர் பள்ளி பல இடங்களில் பள்ளிகள் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைத்து நன்றாக கொடுப்பதுதான் இந்த அரசு. இந்த பள்ளிகளை நீங்க சீரமைப்பு அனுப்பித்து கொடுக்க தவறி எங்க பள்ளியை காலி வேண்டி வந்தால் வருகின்ற எம்பி எலெக்ஷனிலே உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்கள் கள்ளர் சமுதாயம் அனைவரும் சேர்ந்து எங்க பள்ளியை நீங்க தொட்டு பார்ப்பதாக இருந்தால் அங்கு அனைவரும் சேர்ந்து அந்த உங்களுக்கு ஓட்டு போடுவதை புறப்பளிப்போம் என்பதை அறிவிப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன்.